கொடுங்க. பாருங்க, இன்னைக்கு காலையில வந்து ஒரு வீடு ஓப்பனிங் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன். ஒரு மிகப்பெரிய ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த மனுஷன் சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கார்ல வந்து ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த அவருடைய ஃபேமிலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப தூரம் அந்த கார் வந்து வேகமா போகுது. அவர் பிரேக் பிடிக்கிறாரு. பிரேக் மேல கால் வச்சு நல்லா அழுத்துறாரு. அந்த வண்டி வந்து பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. இவர் உடனே உள்ளே இருந்து பயந்துட்டு கை நீட்டி சத்தம் போடுறாராமா, ஒதுங்கி போங்க, ஒதுங்கி போங்க, என்னுடைய வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, என்ன ஆகுமோ, இடிச்சிருமோ அப்படின்ற பயத்திலேயே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி வந்து தானா ஒரு இடத்துல நின்றுச்சான். தானா ஒரு இடத்துல நின்றுச்சு. இவர் திரும்பி பார்த்தா அதுல ஒரு பெரிய போர்டு போட்டிருக்காங்களாமா, கோயம்புத்தூர் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்களாமா. உடனே ஐயோ, வண்டி ஓடி ஓடி இவ்வளவு தூரம் வந்துருச்சா, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருச்சா பிரேக் பிடிக்காம அப்படின்னு கார்ல இருந்து இறங்கினா, நம்ம இப்ப இருக்கிறாங்க பாருங்க ஸ்டாலின் சிஎம், அவர் வந்து அந்த இடத்துல நின்னுட்டு, பிரதர் வாங்க பிரதர், வெல்கம் பிரதர், உங்களுக்காக ஒரு இடம் ஒன்று இருக்கு பிரதர், இந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க பிரதர், இதுல இருந்து ஜீவனம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து இப்ப சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் ஐயா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கருணாநிதியுடைய மகன், அவங்க ஒரு சாதாரணமான ஒரு போஸ்டிங்ல தான் இருந்தார். இன்னைக்கு தான் ஒரு சிஎம், அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்படி ஒரு சொப்பனம் பார்த்தாராமா. அது காலங்கள் தாண்டிருச்சு. இன்னைக்கு அந்த டெடிகேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பக்கத்துல கோயம்புத்தூர்ல அந்த இடம் வாங்கியிருக்காரு. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அன்னைக்கே தரிசனம் கொடுத்திருக்காரு, உனக்கு கோயம்புத்தூர்ல இப்படி நான் உன்னை கொண்டு போவேன், அவர் சிஎம் இருக்கிற டைம் நீ இந்த இடத்த இடம் வாங்குவேன், அந்த இடத்துல வீடை ஓபன் பண்ணுவேன்னு அன்னைக்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அந்த சாட்சியை கேட்ட உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து உங்களோட இருப்பார். ஆனால் நீங்க ரொம்ப ஆண்டவரை நெருங்குவீர்களே, ஆனால் கர்த்தர் வந்து தரிசனத்தை கர்த்தர் தருவார்.